ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளவுஸ் டிசைன். ஒரு சின்ன லேஸை வச்சு நம்ம எப்படி ஒரு டிசைன் ரெடி பண்ணுறதுன்னு சொல்ல பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். நெக் அகலம் மேலே 2 இன்ச், லென்த் ஒரு 9 இன்ச் வச்சுருக்கேன். கீழே வந்து அகலம் ஒரு 2 இன்ச் வச்சுருக்கேன். நெக் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் உங்கள் மெஷர்மெண்ட் என்னவோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. நான் எப்படி ட்ராயிங் பண்ணுறேன், எந்த மாதிரி கட் பண்ணுறேன், எந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணுறேன்னு மட்டும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம். இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணுறோம். ஒரு 1/2 இன்ச் இது போதும். மேக்ஸிமம் ஒரு 3/4 இன்ச் வைங்க. ஆனால் ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/2 இன்ச் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் 3/4 இன்ச் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த பேட்ச் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அது நான் கடைசியாக உங்களுக்கு அந்த பேட்ச் எப்படி ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேப்பர் கனாஸ் எடுத்து இந்த மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணி நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அப்படியே அழகாக ட்ரேஸ் எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ நம்ம அப்படியே அழகாக நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். பேப்பர் கனவ்ஸ் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, அயன் ஆக மாட்டேன்னு சொல்கிறீங்க. அதனால் கேர்ஃபுல்லாக பேப்பர் கனவ்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கா, கம் நிறையா இருக்கா, அது மாதிரி பார்த்து வாங்குங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்கிறக்கும் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறக்கும் ஒரு 50 ருபீஸ் தான் டோட்டலாக. ஹோல்சேலாக வாங்கினீங்கன்னா ஒரு 50 ருபீஸ். அதாவது நம்ம 20 மீட்டர்ஸ் இருக்கும், ஒரு சிலது 15 மீட்டர்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் ரோலாக வாங்கிங்க. வாங்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பிச்சு வாங்கினீங்கன்னா அது குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு லைனிங்கில் வந்து அயன் பண்ணிக்கலாம். அந்த கேன்வாஸ் நம்ம வெட்டணும் இல்லையா, அதை லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு அயன் பண்ணிக்கலாம். அந்த லைனிங் கிளாத்தில் அயன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நம்ம ஒரிஜினல் கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணோம். அதை அடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நெக் ஷேப் வந்து நமக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். டிசைன் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். ரொம்ப ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது அது ரொம்ப ஷார்ட்டாக சீக்கிரம் வீணாக போயிடும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கும், சேம் டைம் லைஃப் நல்லா வரும். அதனால் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது மறக்காமல் நீங்கள் ஊசியோடு அப்படியே ஓரமாக போடணும் தையல். அந்த பேப்பர் கனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டியே வரணும். உள்ளேயும் அதே மாதிரி தான். நீங்கள் அந்த பேப்பர் கனஸ் ஒட்டியே உள்ளே வந்து தையல் போடணும். இது 2 பக்கம் நம்ம பைப்பிங் வைக்க போகிறதுனால இந்த தையல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து வந்து நம்ம பைப்பிங் ரெடி பண்ணலாம். பைப்பிங் வைக்கிறதுக்கு சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம இது சம்மந்தமாக அந்த பைப்பிங் சம்மந்தமாக ஒரு வீடியோ ரீசெண்டாக அப்புறம் ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அது இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்கும், போய் பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைப்பிங் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பைப்பிங் நூலையோ பைப்பிங் கிளாத்தையும் இழுக்கக்கூடாது. ஒரு மாதிரி ஈவனாக அப்படியே அழகாக நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா பைப்பிங் வந்து எக்ஸாக்டாக ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வரும். பைப்பிங் அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் நான் சொல்கிற மெத்தட் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் அந்த குவாலிட்டின்றது வரும் கண்டிப்பாக. இல்லைனா அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாகும். அது ஒன்று மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கேன்வாஸ் ஓரத்தில் தையல் போட்டிருப்போம் இல்லையா, நம்ம அது மேலே தையல் பைப்பிங் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பைப்பிங் வைக்கும்போது அப்படி தான், அந்த பைப்பிங் கிளாத்தையோ நீங்கள் கீழே இருக்கிற கிளாத்தையோ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க. அப்படி ஃப்ரீயாக ஒர்க் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து அழகாக நமக்கு கிடச்சிரும். உள்ளேயும் அழகாக நம்ம ஷேப் கொடுத்துடலாம். மேலே வந்து அழகாக ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம். இந்த தையல் போட்டோம்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, அடுத்து வந்து நம்ம
இந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸை ரெடி பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைனிங் கிளாத்தையும் ஒரிஜினல் கிளாத்தையும் நம்ம ரெடி பண்ணலாம். லைனிங் கிளாத்தையும் ஒரிஜினல் கிளாத்தையும் நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக நம்ம அடிச்சுட்டு பிறகு ஈஸியாக இருக்கும். நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம ரெகுலராக ஒவ்வொரு நாளும் 3 வீடியோ அப்லோட் பண்ணுவோம். 3 வீடியோ நீங்கள் பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். பைப்பிங் வந்து நீங்கள் அழகாக உள் பக்கம் இருந்து, அதாவது லைனிங் பக்கம் இருந்து அடித்து அப்படி வெளியே திருப்பி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அது பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் கிளாத் விட்டுட்டு அப்படியே நீங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அங்கங்கே வளைவு பெண்ட் அங்கே மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுங்க. கட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த நம்ம போட்ட ஸ்டிச்சை கட் பண்ணாமல் பார்த்துங்க. இல்லைனா திரும்ப நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி மேலே திருப்பி உள்பக்கம் மட்டும் தையல் போடுங்க. அவுட்டரில் வெளியில் வந்து தையல் போட வேண்டாம். உள்பக்கம் மட்டும் தையல் போட்டு ஒரு டைம் நீட்டாக அயன் பண்ணணும். நீட்டாக ஒரு டைம் அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அயன் பாக்ஸ் எடுத்து நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் அயன் பண்ணிவிடணும். அயன் பண்ண மாதிரி தான் அந்த சுருக்கம், சின்ன சின்ன சுருக்கம், அந்த ஃபினிஷிங்லாம் நீட்டாக வரும். நம்ம பேட்ச் வைக்கும்போது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வரும். அது பார்க்கலாம். அடுத்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்காக தான் நான் உங்களுக்கு அயன் பண்ண சொன்னேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் லேஸ் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப எல்லா கடையிலையும் கிடைக்கிற லேஸ் தான். இந்த லேஸை வச்சு நம்ம ஒரு டிசைன் ரெடி பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸில் ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட்டாக நம்ம சாரியில் என்ன கலர் இருக்கோ அது கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அழகாக ஒரு 1/4 இன்ச்சை விட கம்மியாக, அதாவது வந்து ஒரு பாயிண்ட்டு கூட ஜாஸ்தியாக இதை வந்து நீங்கள் தையல் போடணும். தையல் போட்டு நான் சும்மா சாம்பிளுக்காக உங்களுக்கு அடிச்சு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் இல்லையா? இந்த மாதிரி திருப்பிக்கலாம். நீடில் வச்சு இந்த மாதிரி திருப்பிட்டு அடுத்து வந்து நம்ம தையல் போட்டுடலாம். அவ்வளோதான். அடுத்து அவ்வளோதான். 1 by 1 நம்ம ஸ்டிச் பண்ணால் வேலை முடிஞ்சுது. கொஞ்சம் கூட கேப் விட வேண்டாம். அப்படியே நீங்கள் கண்டினியூவாக அப்படியே நெருக்கமாக 1 by 1 அந்த லென்த் கரெக்டாக இருக்கிற மட்டும் பார்த்துங்க. இப்போ ஏன்னா ஒரு சிலது ரொம்ப உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம், கொஞ்சம் வெளியே எடுத்துருவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி அழகாக நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. ஏன்னா இந்த மாதிரி டிசைனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கஸ்டமர் பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக நம்ம போடுற டிசைனோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பொருள் வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். இதுக்கெல்லாம் பெருசாக காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த மாதிரி புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ப்ளவுஸ் டிசைனில். இப்போ ஒரு சில பேர் ரெகுலராக கேட்பாங்க, ஒரு சில டிசைன் நம்ம ரெகுலராக பண்ணி தான் ஆகணும். பட் அதையும் தாண்டி நம்ம இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். பட் அவங்க கஸ்டமருக்கும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருங்க. அடுத்து வந்து நம்ம பீட்ஸ் வைக்கலாம். அந்த பீட்ஸ் வந்து அவுட்டரில் பார்த்திங்கன்னா அது பீட்ஸ் வச்சிடலாம். இல்லைனா அது மேலே தூக்குன மாதிரி வரும். அதை நான் எப்படி ஸ்டிச் பண்ண மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுறேன். தையல் போட்டு அது ரெண்டையும் அப்படியே ஒரு லாக் பண்ண மாதிரி லாக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு டைம் ஊசி விட்டு தான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த பீட்ஸ்லாம் வைக்கிறேன். ரொம்ப இழுத்துக்கூடாது. இழுத்திங்கன்னா ஒரு மாதிரி சுருக்கு வர மாதிரி வந்துடும். கேர்ஃபுல்லாக நீங்கள் மெதுவாக பொறுமையாக பண்ணணும். ஏன்னா ரொம்ப வேகமாக நீங்கள் இழுத்திங்கன்னா சுருக்கம் வந்துடும்.
அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம வீடியோவில் சொல்லும்போது உங்களுக்கு நான் சொல்கிறது புரிய நம்புகிறேன். ஏன்னா அதை நேரில் சொல்கிறக்கும் வீட்டில் சொல்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் திரும்ப நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் ரெகுலராக டெய்லி 3 வீடியோ வரும். 3 வீடியோவும் நீங்கள் பார்த்தா நிறைய விஷயம் கற்றுக்குங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.